கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பிரபல தலைவர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜா அவர்கள், பொறியாளர், தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார். 2001 முதல் 15 வரை 14 வருடங்கள் அமெரிக்காவில் உள்ள இன்டெல், டெல் கம்பெனிகளில் முதன்மை அதிகாரியாக இருந்திருக்கிறார். பிறகு நாசா ப்ராஜெக்டில் பணியாற்றியிருக்கிறார். இந்தியா, சைனா, ஜெர்மனி, USA, கனடா போன்ற நாடுகளில் நாடார் மகாஜன மக்களை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பதில் அவர் முன்னணி தலைவராக, ஒரு ஆய்வாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தன்னை இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வருக வருகென வரவேற்கிறோம். காங்கிரஸ் ஆல்வலோ எனக்கு மேலே வணக்கம். ராஜா நாடார், கன்னியாகுமரி மாவட்டம். இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் அப்படியா? ஓஹோ, ஓகே, ஓஹோ, ஓகே, எஸ் எஸ் எஸ், அது மாதிரி. கேக்குதா நான் பேசுறது? ஓகே, வணக்கம். சரிம்மா, சரி. ராஜா நாடார், கன்னியாகுமரி மாவட்டம், சமூக செயல்பாட்டாளர். இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்றதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 முக்கியமான காரணம். ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட கொலை வழக்கு இன்றைக்கி தான் தீர்ப்பு வருது. கோயின்சிடென்ட்லி அந்த வழக்கில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதே போல் நிறைய கேசஸில் நான் செயல்பட்டுருக்கிறேன். இன்றைக்கி இன்னொரு வருத்தமான செய்தி. நாங்குநேரி பக்கத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நர்சிங் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க அப்பாவை ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி மர்ம நபர்கள் கொலை பண்ணிட்டாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அந்த ஏழை பெண் கஷ்டத்தில் இறந்துருக்காங்க. இது 2 உதாரணம் சொல்லலாம். ஜெயராஜ் பெனிக்ஸ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னைக்கு இறந்த பெண் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இது மட்டும் உதாரணம் இல்லை. இதே போல் கண்ணுக்கு தெரியாத சமூக அவலங்கள் குரலற்று இருக்குது. சென்னையில் இருக்கிற நீங்கள், சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை பார்த்துருப்பீங்க. நான் கூடவே இருந்திருக்கிறேன் நிறைய விஷயங்களில். நான் சமூக செயற்பாட்டாளர்களாக செயல்படும்போது காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக குரலற்ற மனிதர்களுக்கு குரலாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு 57 வயசு, நான் என்ஜினியர். தொடர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிச்சிருக்கோம். நீங்கள் இங்கே பத்திரிகையாளராக வந்திருக்கீங்களா, எதிர்கட்சியாக வந்திருக்கீங்களா? எதிர்கட்சியானா இருங்க, எதிர்கட்சியானா மேடை போட்டு வெளியில் பேசலாம். நீங்கள் பத்திரிகையாளராக கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏங்க நீங்கள் இருங்க நாங்கள் கேட்கவேலன்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கு தெரியுமா? திருநெல்வேலிக்கு வந்து இருங்க சார், போன வாரம் வந்தீங்களா திருநெல்வேலிக்கு? நான் சொல்கிறத கேளுங்க. இருங்க இருங்க ஏன் போராட்டம் நடத்தணும்? வெயிட் 2 விஷயம். இருங்க ஒரு எல்லாத்துக்கும் போராட்டமே தீர்வு காணாது.
போராட்டம் செய்ய வேண்டியது தான். போராட்டமே தீர்வு காணாது. பேச்சுவார்த்தை டயலாக்ன்றான். டயலாக் இஸ் அ பாலிட்டிக்ஸ், டயலாக் இஸ் அ சயின்ஸ். பேசி தீர்த்து கொள்ளுங்கன்றான். பேச முடியல, செவி சாய்க்கலை, கேட்க மாட்டேன்னு சொன்னால் தான் போராட்டம். தொலைக்காட்சியை பற்றி தெரிந்து கொண்டேன், தூத்துக்குடி நிலவரத்தை பற்றி, படுகொலை பற்றின்னு சொல்கிறது தான் அஜிடேஷன். வருத்தம் தெரிவித்து இது தப்பு அப்படின்னு அரசு ஒத்துக்குது, நாங்கள் கண்டிக்கிறோன்னு அரசு ஒத்துக்குது, நடவடிக்கை எடுக்கிறோன்னு அரசு ஒத்துக்குதுன்னு சொல்லும் போது நான் போய் போராட்டம் பண்ணேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க தப்பு நடந்து. சார் இருங்க சார், வெயிட் நீங்கள் வெயிட் இருங்க, நீ சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்கள் எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்கள் இயங்கணுமா? எப்படி அது? நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? 140 வருஷ பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை தீர்வு காணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். இதை மக்களை சார்ந்த கட்சி. நீங்கள் ஏன் வந்து இரு சார், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்கிறத கேளுங்களேன். நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளு. அது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, வெயிட் ப்ளீஸ் ஏங்க யாரும் பேசாதீங்க. அவர் திட்டம் போட்டு வந்திருக்காரு. வெயிட் யாரும் பேசாதீங்க. இங்கே பாருங்கள், கேஸ் கனெக்ஷனுக்கு, கேஸ் விலை உயர்வுக்கு, கேஸ் தட்டுப்பாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம். சொல்லுங்கள். இருங்க, வெயிட் இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? இருங்க, தூத்துக்குடியில் ஒரு நாடார் சமூகத்துடைய மக்களை தாக்கியும் பட்டியலின மக்களை தாக்கியும் அங்கே படுகொலை நடந்திருக்கு. நாங்கள் போயிட்டு ஸ்பாட்டில் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? கடுமையான நடவடிக்கை. இது பேர் போராட்டம் இல்லையா? அதே மாதிரி சிவகங்கையில் லாக்அப் டெத் நடந்திருக்கு. அந்த லாக்அப் டெத்துக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சுட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னோம், காவல்துறை கடுமையான நடவடிக்கை வேண்டும், வன்மையாக கண்டிக்கிறோம், இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னோம். இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? நடவடிக்கை இல்லையா? போராட்டம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? எப்படி பண்ணணும் போராட்டம்? சொல்லுங்கள் சார், நாங்கள் பண்ணிட்டோம். இல்லை இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் கண்டித்து அறிக்கை கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம், இன்னும் கூடுதலாக சேர்ந்துருக்காரு. அதனால தான் அவருடைய வேதனையை பகிர்ந்துக்கினார். எல்லாருக்கும் வேதனை இல்லாமல் இல்லை. அதிமுககாரன் இறந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் நாங்கள் கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம். இது கொலை தான். காவல்துறை இன்னும் கடுமையான கட்டுப்பாட்டுடன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும்னு சொல்கிறோம். நான் குற்றம் பண்ணுறோம்லாம் சரி, நீங்கள் பண்ணிட்டு போப்பான்னு எந்த கட்சியாகவும் சொல்லுமா? நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இருங்க சார், நாங்கள் வளர்ந்து வந்ததே போராட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் கேட்கல, நீங்கள் போராடலைன்னா என்ன அப்படி அநியாயமாக இருக்குது? இது அநியாயமான கேள்வி. இது சுதந்திரம் வாங்கி தந்ததே காங்கிரஸ். அதுக்கு சார் சார் அப்படிலாம் அப்படி ஏங்க, இப்போ காலையில் தற்கொலை பண்ணிச்சு, முதல் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ட்வீட் போடுறோம், அறிக்கை கொடுக்குறோம், பேசுகிறோம், அது உங்ககிட்ட சொல்கிறோம், உங்கள் சார்பாக சொல்கிறேன், இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். இது வேலாம் ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தில் இருக்கோம் நாங்கள். அது எந்த சாதி ஆகட்டும், எந்த சமூகமாகட்டும், எந்த மதமாகட்டும், சட்டத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னா நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தான் சொல்கிறோம். இல்லைன்னா மாற்று கருத்து இருக்குது. எந்த மனிதனுக்கும் வந்து ஒரு அநீதி நடக்குதா தட்டி கேட்க மாட்டான்னா அது எப்படி சரியாக இருக்கும்? எல்லா மனிதனும் தட்டி கேட்டு தான் இருக்காங்க. நாங்கள் 140 ஆண்டு கால அரசியல் கட்சி, எல்லா விஷயத்திலும் நாங்கள் தலையிடுறோம். மக்கள் பிரச்சனையில் உடனே போராட்டத்தில் இறங்குறோம். இதை விட்டு நீங்கள் எப்படி கடிச்சியா நீங்கள் குதறலை, நீங்கள் எடப்பாடி மாரி பேசுங்க, நீங்கள் அண்ணாமலை மாரி பேசுங்கன்னா எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. சரி, ரைட், நெக்ஸ்ட். முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். எண்ணிக்கை முடிவாகப்பட்டது 16, 14, 14ல் 2 வந்து தோழமை கட்சிகள் கொடுக்குறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க. தொகுதிகளை எடுக்கிறதுல சில தொகுதிகளை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க, தொகுதிகள் அவங்க வேணுன்றாங்க. இது இன்னும் முடிஞ்சு 3 மணிக்குள்ளே நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் முடிஞ்சிடும். எப்படி இன்னும் விரைவில் கொடுத்துட்டோம்.
அது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அது எல்லா ஆய்வறிக்கையும் வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி நாங்கள் தருவோம். 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ வந்து விருப்பப்பட்ட தொகுதிகள் அப்படின்ட்டு எத்தனை தொகுதிகள் கொடுத்துருக்கோம்? சொல்லுங்கள், எத்தனை தொகுதி கொடுக்கலாம்? 234 ரைட், கொடுத்துட்றோம். ரைட். அடுத்தது ரெண்டாயிரத்தி 14 மெஜாரிட்டியாக மோடி ஆட்சி அமைச்சார். 2019 கொஞ்சம் சரிஞ்சார். 2024 மெஜாரிட்டியாக வர முடியல. 400 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவாண்டாங்க. தனியாக பாஜக ஆட்சி அமைக்கலை. ஒரு கால் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம், இன்னொரு கால் ஜனதாதள் நிதிஷ்குமார். இந்த 2 காலம்லாம் அவர் கீழே விழுந்துருவார். அதனால் அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்கள் தான் சரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் சரியில்லை. நாங்கள் எப்பவுமே நிதானமாக இருக்கோம், சரியாக இருக்கும். ரைட். ஏங்க, பிஜேபி கூட எந்தெந்த கட்சிகள்லாம் சேருகிறதோ அந்த கட்சிகள்லாம் முழுகும் கப்பலில் ஏறுறது தான். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவயதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடுடைய பணத்தை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல, மெட்ரோ வாட்டர் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அநீதி பண்ணுவீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்கள் கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்கள். நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் எப்பவுமே தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஐவாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இங்கே அது கூட கிடையாது. அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், எத்தனை அதிமுக கூட்டிகிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆகையால் விட்டுருவோம் அந்த ஸ்டேட்டுன்னு விட்டுட்டு தான் ரவியை அங்கே வெஸ்ட் பெங்காலில் மாற்றிட்டாங்க ஆளுநரை. இங்கே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்கே வேணாம், அங்கே தொந்தரவு கொடுனே. இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. விஜய் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு கூட்டம் போடுறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, எனக்கு எங்க கூட்டினாலும் என்ன தமிழ்நாடு அரசு பயங்கரமா கட்டுப்படுத்துது, அனுமதி தராம என்ன அலக்கழிக்குது அப்படின்னு மைக் பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவர் எங்கேயும் வெளில வந்த மாதிரி தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு கூட தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை போன மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம், அழைப்பு கொடுத்தோம், வரேன்னாரு. கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கணுன்னாரு. எஸ்ஓபின்னு இருக்குது, எஸ்ஓபியை காரணம் காட்டி 15 நாளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கணும், 15 நாளுக்குள்ளே கொடுக்கறதுனால வாய்ப்பு இல்லைன்னாங்க. நாங்கள் அரசு என்ன சொல்லுதோ, ஆட்சி என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எந்த கட்சியாவது, அதிமுகவோ திமுகவோ ஈவன் பாஜக கூட எந்த கட்சியாவது மாநாடு நடக்கும் போதோ பொதுக்கூட்டம் நடக்கும் போதோ உயிரிழப்பு என்பது இல்லை. அதை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ரைட். நானும் எதுக்கு சொன்னேன்னா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ரைட். அதுதான் சொல்கிறேனே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டை. அவங்க கண்ட்ரோலில் தான் போலீஸ், அவங்க கண்ட்ரோலில் தான் அதிகாரிகள். பிரச்சனை என்னன்னா உயிர் பலி இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயுமே ஒருவர் கூட உயிருக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற பார்வை எல்லோருக்கும் உண்டு. அதை அவர் புரிஞ்சுக்கணும். வாங்க, வாங்கி கொடுங்க, வாங்க வாங்க சார், வாங்கி கொடுங்க சார், வாங்க சார். மக்கள் முடிவு செய்வார்கள். ரைட். தேங்க்யூ. நம்ம ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்ம பர்சனலாக டிஎன்சி சார்பாக 10 lakhs கொடுத்தோம். இங்கேயும் கொடுத்துருக்கோம். இங்கே இப்போ இங்கே நாங்கள் சார் இது உங்கள்தான் சரியா இல்லை அவரை ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தூத்துக்குடி எம்எல்ஏ பாருங்க. அது சொன்னால் தெரியுது, பேர சொன்னால் நல்லா இருக்கீங்களா?